அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு பிரதான சட்டப்பிரிவை பார்க்கலாம். 1860ஆம் ஆண்டு இந்திய தண்டனை சட்டத்திலே பிரிவு 499 மற்றும் 500 ஒரு பிரத்யேகமான சட்டப்பிரிவுகள். அதாவது ஒரு தனி மனிதனுடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் சீர்குலைக்கிற வகையில் வார்த்தைகள், அறிக்கைகள், கருத்துகள், சைகைகள், அவருடைய நன்மதிப்பை பாதிக்கிற வகையிலான செயல்பாடுகளை அவதூறு என்று பிரிவு 499 வரையறுக்கிறது. இதனை குற்றவியல் அவதூறு என்று சொல்வார்கள். இந்த குற்றவியல் அவதூறு செய்த நபரை சாதாரண நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்கள் முன்பாக தனிநபர் மனுவாக தாக்கல் செய்கிற பொழுது அதனை விசாரித்து சாட்சிகள் அடிப்படையில் அந்த அவதூறு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் பிரிவு 500 கீழாக அவதூறு செய்த நபருக்கு 2 ஆண்டுகள் தண்டனை அல்லது அபராத தண்டனை அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். அதே நேரத்திலே ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான அவதூறு, முதலமைச்சர் பிரதமர் மீதான அவதூறுகளை விசாரிப்பதற்கு அந்தந்த மாவட்டத்தில் நாம் மாவட்ட அமர்வு நீதிமன்றங்களிலே அந்த அவதூறு வழக்குகளை பதிவு செய்ய முடியும். அதனை நேரடியாக மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர், அரசு குற்றவியல் வழக்கறிஞர், டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்று சொல்வார்கள், அவரே ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர்களுக்கு எதிரான அவதூறு வழக்குகளில் அவரே முன்னின்று ஆன் பிஹாஃப் ஆஃப் எம்எல்ஏ, எம்பிஸ், மினிஸ்டர்ஸ் மனுவை தாக்கல் செய்ய முடியும். மற்ற தனிநபர்களுக்கு எதிரான அவதூறு வழக்குகளை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும். இன்றைக்கு இந்த இந்திய தண்டனை சட்டத்தினுடைய பிரிவு 499 மற்றும் 500க்கு நிகரான இப்பொழுது இருக்கக்கூடிய பாரதிய நியாய சன்கிதா BNS 2023 2023 சட்டத்தில் அது பிரிவு 356 உட்பிரிவு 1, 356 உட்பிரிவு 2ஆக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான சட்டப்பிரிவு. நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் அவன் இந்த நாட்டில் சுதந்திரமாக வாழ்வதற்கும் டிக்னிட்டியோட அவனுடைய கண்ணியத்திற்கு எந்த சீர்குலைவும் ஏற்படாத வகையில் வாழ்வதற்கான உரிமையை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கிறது. அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படியான சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த உரிமையை மீறுகிற வகையில் ஒரு தனி மனிதனுடைய நடத்தை, அவருடைய ஒழுக்கம், கௌரவத்தை சீர்குலைக்கிற வகையில் யாரேனும் வார்த்தைகளாலோ, சைகைகளாலோ, போஸ்டர்களாலோ, கருத்துக்களாலோ, பேச்சுக்களாலோ, சம்பவங்களாலோ அவருடைய கண்ணியத்திற்கு சீர்குலைக்கிற வகையிலான செயல்கள் செய்தால் அதை கிரிமினல் டிஃபமேஷன் என்று சொல்கிறார்கள். குற்றவியல் அவதூறு. அவதூறு என்பதற்கு சட்டத்திலே டிஃபமேஷன் என்று சொல்வார்கள். இந்த டிஃபமேஷனில் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் கிரிமினல் டிஃபமேஷனாக இருந்தால் மனு போட்டோம்னா நமக்கு 2 ஆண்டு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். சிவில் டிஃபமேஷன் போட்டிங்கன்னா மானநஷ்ட தொகை பெற முடியும். அந்த மானநஷ்ட வழக்கு என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சிவில் டிஃபமேஷனில் இழப்பீட்டு தொகையை பெற முடியும். இந்த வழக்கை பதிவு செய்வதற்கு முன்பாக யார் அவதூறு செய்தாரோ அவருக்கு ஒரு வழக்கறிஞர் அறிவிப்போ அல்லது தனிநபர் அறிவிப்போ அனுப்பி, நீங்கள் இந்த தேதியில் இந்த இடத்துல இன்னார் முன்னிலையில் இன்னென்ன மாதிரி என்னை அவதூறாக பேசி வருகிறீர்கள், கருத்துக்களை தெரிவித்து வருகிறீர்கள், செய்கைகள் மூலம் தெரிவித்து வருகிறீர்கள், போஸ்டர்கள் மூலமாக தெரிவித்து வருகிறீர்கள், இது என்னுடைய கண்ணியத்தையும் வாழ்க்கையில் என்னுடைய சுதந்திரத்தையும் என்னுடைய கௌரவத்தையும் பொதுமக்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, இதனால் எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுகிறது, ஆகவே நீங்கள் இந்த இது பகிரங்கமாக இதுக்காக மன்னிப்பு தெரிவிக்க வேண்டும் என்று நாம் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். அதிலும் அவர் மன்னிப்பு தெரிவிக்கவில்லை அல்லது பதில் அனுப்பவில்லை என்று சொன்னால் நேரடியாக நீதித்துறை நடுவர் முன்பாக பிரிவு 499 மற்றும் பிரிவு 500, அது முன்னாடி இருக்கிற ஐபிசி, இன்றைக்கு BNSல் 356 உட்பிரிவு 1, 356 உட்பிரிவு 2 கீழாக ஒரு தனிநபர் மனுவை தாக்கல் செய்யணும். அதன் அடிப்படையில் அந்த தாக்கல் செய்த மனுதாரரை நீதித்துறை நடுவர் மேஜிஸ்ட்ரேட்டு விட்னஸ் பாக்ஸில் ஏற்றி முதல் கட்டமாக சீஃப் முதல் விசாரணை செய்து நாம் மனுவில் சொல்லியிருக்கிற செய்திகளை சரியாக சொல்ல வேண்டும். அதன் பிறகு 2 நபர் சாட்சி, 3வது நபர்கள் 2 நபர்கள் பொது சாட்சியாக ஏறி சாட்சியம் அளிக்கிற பொழுது இந்த 3 சாட்சிகளும் ஒரு சேர மனுவை ஒத்து இருந்தால் உடனடியாக சார்ஜ் ஃப்ரேம் செய்து நேரடியாக அந்த எதிரிக்கு சம்மன் அனுப்புவார்கள்.
எதிரி அழைப்பின் பேரில் நீதிமன்றத்தில் ஆஜரான பிறகு அவருடைய சாட்சிகள், நம்முடைய சாட்சிகள் அனைத்தும் விசாரிக்கப்பட்டு நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணி இயற்கை நீதி கோட்பாட்டின்படியாக அவதூறு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் 2 ஆண்டுகள் வரை தண்டனை, அபராத தண்டனை அல்லது இரண்டும் சேர்த்து வழங்க முடியும். இந்த சட்டப்பிரிவை சாதாரண மக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம பல நேரங்களில் பார்ப்போம், பக்கத்து வீட்டுக்காரர் என்னை ரொம்ப அவதூறாக பேசுகிறார், எதிர்த்து வீட்டுக்காரர் ரொம்ப அவதூறாக பேசுகிறார், இப்போ அடுத்த வீட்டுக்காரர் அவதூறாக பேசுகிறாங்க, போகிற இடம் வர இடம்லாம் என்னால் தலை நிமிந்து போக முடியல, ரொம்ப வெக்கமாக இருக்குது. இப்படி மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறத விட இந்த அவதூறுக்கு எதிராக தண்டனையும் பெற்றுத்தர முடியும், மான நஷ்ட தொகையும் பெற முடியும். இதனை சாமானிய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு விதிவிலக்கு என்னென்னா, பொது நன்மை கருதி அதேபோல் அரசாங்கத்தை நியாயமான முறையில் விமர்சிப்பதோ, அதேபோல் நீதிமன்றத்தினுடைய நன்னடத்தை கருத்துக்களை சொல்கிறதோ டிஃபமேஷனாக வராது. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறாரு, ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, ஒரு எம்பி இருக்கிறாரு, அவர் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஆனால் அவர் அதுக்கு விரோதமாக இருந்தார்னா அவருக்கு எதிரான கருத்துக்களை விமர்சனம் செய்வது பொது நன்மை கருதி அது டிஃபமேஷன் ஆகாது, அவதூறு ஆகாது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு சட்டப்பிரிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.